டேய், நம்ம வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணா என்னடா பண்றது? என்ன பண்ண முடியும்டா? மானம் போதும். பாவம், அப்பாவுக்கு தான் இதுல ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இவனால அப்பாவோட நிம்மதியா போச்சுடா. அந்த மேடம் கிட்ட எப்படியாவது பேசி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது ஸ்வேதா. நம்ம வீட்ல இருந்து யாரு போய் பேசினாலும் அவங்க கேட்க போறது இல்லையே. பாதிக்கப்பட்ட இவர் தான் போய் பேசணும். எங்க ஒன்னா முடியாதுன்னு சீன் போடுறானே. என் பிரச்சனை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்க தலையிடாதீங்கன்றான். இதுக்கு மேல நம்ம என்னடா பண்ண முடியும்? டேய் மனோஜ், இப்படியே இதை விட்டேன்னு வை, பிரச்சனை பெருசாயிடும்டா. டேய், இதெல்லாம் அவனுக்கு சொன்னாலும் வரைக்காதுடா. நம்ம சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. வா சாப்பிடலாம். வாங்க நேரம் போய் சாப்பிடலாம். மனோஜ் ப்ரோ, கொஞ்சம் யோசிங்க, கேர்ஃபுல். மாமியார் கொடுமை ஒழிக. ஒழிக ஒழிக மாமியார் கொடுமை ஒழிக. ஒழிக 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 மாமியார் கொடுமை ஒழிக. வாங்கு வாங்கு, டைவர்ஸை வாபஸ் வாங்கு. டேய், என்னடா இது? ஒழிக ஒழிக மாமியார் கொடுமை ஒழிக. வாங்கு வாங்கு, டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கு. மாமியார் கொடுமை ஒழிக. ஒழிக ஒழிக. ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? We want justice. We want justice. வாங்கு வாங்கு, டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கு. ஒழிக ஒழிக மாமியார் கொடுமை ஒழிக. ஒழிக. உங்க அம்மா பேர் என்ன? எதுங்க? சும்மா சொல்லுங்க. விஜயா. விஜயா ஒழிக. விஜயா ஒழிக. கொடுமைக்கார மாமியார் விஜயா ஒழிக. ஒழிக ஒழிக. விஜயா ஒழிக. கொடுமைக்கார மாமியார் விஜயா ஒழிக. டேய், என்னடா இது? என் பேரை நடுத்தூர்ல இப்படி கூறு போடுறாளுங்க. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். ஆமா ஆமா, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். என்னமா அது? கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். விஜயாவை கைது செய். விஜயாவை கைது செய். கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். விஜயாவை கைது செய். விஜயாவை கைது செய். ஐயோ, என்னமா இது? உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. என்னடா இது? வம்பா போச்சு. எனக்கு பயமா இருக்குடா. கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். விஜயாவை கைது செய். கைது செய். மாமா, மருமகளை ஆள வச்சு அடிக்கிற நீ ஏறுமா வண்டில. மாமா ஏறு. வாழ வந்த மருமகளை கொடுமைப்படுத்துற உனக்கு ஆயுசுக்கும் ஜெயிலு தான். நம்ம ஜீப்ல என்னடா இதெல்லாம் பண்ண? இப்ப என் நிலைமைய பாத்தியா? எங்க அம்மாக்கு எதுவுமே தெரியாது. விட்டுருங்க சார். அவங்களை விட்டுருங்க சார். அம்மா உள்ள போமா. பெரிய தொழில் போடு. டேய், வாமா ஏறு உட்காரு. கேளுங்க சார். எங்க அம்மாக்கு ஒண்ணும் தெரியாது சார். ப்ளீஸ் சார். அம்மா விட்டுருங்க சார். டேய் மனோஜ், சொன்னா கேளுங்க சார். டேய் என்ன காப்பாத்துறா. எங்க அம்மாக்கு எதுவும் தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். சொன்னா கேளுங்க சார். எங்க அம்மாக்கு எதுவும் தெரியாது சார். ஐயோ சார், எங்க அம்மா விட்டுருங்க. எங்க அம்மாக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. டேய், என்னடா கத்திட்டு இருக்கற? என்ன கற்பனையா? டேய், ஸ்வேதா சொல்றது நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. இப்பதான் பயம் வருது அவனுக்கு. யோசிச்சு பார்த்தா ரோகிணி இதை பெருசாக்கிடுவாளன்னு தோணுது. எனக்கு வேற வழி இல்ல. நான் வரேன். எங்க வர? அதான் அந்த அசோசியேஷன் லேடியை நேர்ல பார்த்து பேசலான்னு கூப்பிட்டல. அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேல்ல. அப்ப ஏதோ வரலன்னு சொல்லிட்டேன். நான் இப்ப வந்து பேசுறேன். தேவையில்லாம வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுவாங்க. அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா. முத்து, அதான் இவனே வரேன்னு சொல்லிட்டான்ல. இவனை கூட்டு போய் பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். மனோஜ் அண்ணா, இப்பதான் நீங்க சரியான டெசிஷன் எடுத்திருக்கீங்க. முத்தண்ண சொல்றதை கேளுங்க. அப்பதான் இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும். ஏய் முத்து, நான் வரேன்டா. அங்க போய் என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எனக்கு எதுவுமே தெரியாதுடா. வேற என்னதான்டா உனக்கு தெரியும்? உனக்கு இருக்கிற பிரச்சனை கூட வாயால சொல்ல முடியாதாடா? முத்து, இவன் சொந்தமா பேசினா சொதப்பிடுவான்டா. அப்படிதான் கோர்ட்லயும் பண்ணா, கவுன்சிலிங்லயும் பண்ணா. நீ சொல்றது கரெக்ட் தான். இவனுக்கு சூனியம் வாயில தான் இருக்குது. ஏங்க, என்ன பேசணும்னு நம்மளே எழுதி கொடுத்துடலாம். அதை மட்டும் அவர் சொன்னா போதும். ஆமாடா, நீ என்ன பேசணும்னு சொல்லிட்டேன்னா நான் அதை படிச்சு அப்படியே மக்கப் பண்ணிடுவேன். இப்படி மக்கப் பண்ணி தான்டா அவ்வளோ டிகிரி வாங்கி வச்சிருக்கிற. பேப்பர் பண்ணட்டா வா.
நான் தோன்ற சொல்றேன், அவ எழுதுவா. உனக்கு தோன்றதெல்லாம் சொல்லுங்க, அப்படியே எழுதிடலாம். உனக்கு தோன்றதை நீ எழுதிருமீனா? சரிங்க. இந்தா பார்லர் அம்மா என்னென்ன பொய் சொல்லியிருக்குது, உன்னை எப்படிலாம் ஏமாத்திருக்குது, இந்த குடும்பத்தை எப்படிலாம் ஏமாத்திருக்குது, இது எல்லாத்தையும் விவரமா அதில் எழுதியிருக்கு. நீ எப்படி சொல்லணுமோ அதையும் எழுதியிருக்கு. நல்லா தெளிவாக படிச்சுக்கோ. ஆ மேடம் உள்ள வரலாங்களா? ஆமாங்க. வணக்கம் மேடம். நீங்க ரோஹிணியோட ஃபேமிலி தானே? அவங்க எங்க குடும்பத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் மேடம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். நீங்களே அந்த வீட்டு மருமக, ஒரு பொண்ணோட லைஃப் நல்லா இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கலாமா? மேடம் அவங்க வந்தா எங்க குடும்பத்துக்கே அது நல்லதில்ல மேடம். நாங்க சொல்றத கேட்டா அது உங்களுக்கே புரியும். அப்படி என்ன சொல்ல போறீங்க? அவங்கள பத்திரம் உண்மையை சொல்ல போறேன் மேடம். பாதிக்கப்பட்ட பொண்ணை பத்தி குறை சொல்ல வந்திருக்கீங்களா? மேடம் அவங்களால எங்க குடும்பம் தான் மேடம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப நாங்க அவங்கள பத்தி பேச வரல. ரோஹிணிய கொடுமைப்படுத்தி அவங்கள துரத்தி விட்ட வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ் அவங்கள வரவழைச்சு சாட்டையால் அடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து ரோஹிணிய பத்தி ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கீங்க? இல்லைங்க மேடம், எங்க சைடு நியாயத்தையும் சொல்றோம் மேடம். நீங்க அதையும் கேட்டுட்டு உங்களோட முடிவு எடுங்க மேடம். எங்க மேலேயும் எங்க குடும்பத்து மேலேயும் உங்களுக்கு கோவம் இருக்கு மேடம். அப்படித்தான் அந்த பொண்ணு சொல்லி வச்சிருப்பாங்க. ரோஹிணி பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்களோ அதை சொல்லுங்க. மேடம், ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைக்கும் 2 பக்கம் இருக்கும்ல. என் அண்ணன் அந்த பொண்ணு எப்படிலாம் ஏமாத்திருக்காங்கன்னு உங்களுக்கு சொன்னாதானே மேடம் புரியும். எங்க உங்க அண்ணன்? அவர் வராம நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பேசுறது கூட ஒரு ஆள் வைப்பாரா? இல்ல மேடம் அவர் வந்திருக்காரு. அப்ப அவரை வர சொல்லுங்க. ஒரே நிமிஷம் மேடம். டேய் வாடா. வணக்கம் மேடம். இவங்கிட்டயும் நீங்க ஒரு தடவை நியாயத்தை கேளுங்க மேடம். உட்காருங்க. உட்கார். ரோஹிணிய விவாகரத்தை செஞ்சு அவளை தெருல நிக்க வைக்கிற அளவுக்கு அவ என்னப்பா செஞ்சுட்டா உனக்கு? மேடம் அது என்னன்னா, சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஏங்க இருங்க, இதுக்கு மேல உங்க அண்ணன் பேசட்டும். டேய் இதுக்கு மேல நீ தான்டா சொல்லணும். நீங்க சொல்லுங்க, அவங்க மேல என்ன பழி போட போறீங்க? நான் பழி போடல மேடம், அவ செஞ்சதை நான் சொல்றேன். அப்படி என்ன செஞ்சாங்க? மிஸ் ரோகிணி. எஸ். நீங்க தான் ரோகிணியா? ஆமா. நீங்க மேரிடா? ஹலோ, யாரும் இல்லன்னு தானே சொன்னேன். இல்ல, ஒரு வேலை மேரேஜ் ஆகி டைவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவதுன்னு நினைச்சேன். என்ன பார்த்தா அந்த அளவுக்கு வயசான மாதிரியா தெரியுது? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க கூட இருக்கிறப்போ என்னையே அறியாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மனோஜ். அந்த ஹாப்பினஸ் எனக்கு எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். லைஃப் லாங் நீங்க என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. மேடம் அவன் என் வாழ்க்கை முழுக்க துணையா வருவான்னு நம்பி தான் மேடம் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவ எனக்கு கொடுத்தது வலியும் துரோகமும் மட்டும்தான். என்ன துரோகம்? அவ மலேசியால இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணு. அவங்க அப்பா பெரிய பிசினஸ் பண்றாரு. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி என்ன நம்ப வச்ச மேடம். அவங்க கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் பண்ணல மேடம். என்கிட்ட அவளை பத்தி எல்லா உண்மையும் மறைக்காம சொல்லியிருந்தா நான் அவளை இன்னும் அதிகமா நேசிச்சிருப்பேன். ஆனா அவ என்னை ஏமாத்துறது மட்டுமே வேலையா வச்சிருந்தா. அவ பொய் சொன்னதை கூட நான் மன்னிச்சிட்டேன் மேடம். அவ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவ கூட நான் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவ சொன்ன பொய்யெல்லாம் மறைக்கிறதுக்காக அவ பண்ண பித்தலாட்டெல்லாம் இருக்கே, அதெல்லாம் ரொம்ப கொடுமை மேடம்.